நீட்டோட ரீ எக்ஸாம் கொஷின் பேப்பர் திரும்பவும் லீக் ஆயிருக்கு அப்படின்னு இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லா, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா, ட்விட்டர் ஃபுல்லா நிறைய அலிகேஷன் வந்திருக்குங்க. முக்கியமான விஷயம், அதாவது நீட் எக்ஸாம் ஆல்ரெடி கொஷின் பேப்பர் லீக்னால இன்னைக்கு போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. போஸ்ட்பாண்ட் ஆன அந்த ஒரு கொஷின் பேப்பர் இன்னைக்கு லீக்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த இன்னைக்கு ட்விட்டர்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெலகிராம் சேனல், அதாவது என்ன பண்றாங்க, அவங்களே அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அதாவது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த டெலகிராம் சேனல்ல கவர்மெண்டே பேன் பண்ணிடும். பேன் பண்ணிட்டு இருந்தாலும் நான் இன்னொரு லிங்க் தரேன், அந்த லிங்கை யாருனாலும் தடுக்க முடியாது, அதனால அந்த லிங்க்குள்ள வாங்க, ஜாயின் பண்ணுங்க. நான் அப்போ இந்த டைப்டு ஃபார்மேட்ல இருந்தால் தான் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், ஆனால் உங்களுக்கு எழுதியே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்பி சம்திங் ஒரு டெலிகிராம் லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 21 ரீ எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு கொஷின் பேப்பர் வேணும் இல்லையாங்க நீட் எக்ஸாம்க்கு. ஸோ அந்த நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா எடுத்த செட்டர், கொஷின் பேப்பர் செட்டர் பண்ண டீச்சர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள லாக்டவுன்ல போட்டிருக்காங்க. என்னப்பா லாக்டவுன், இதுனா புதுசா இருக்கு, இது மாதிரி எந்த ஒரு ஹிஸ்டரியில இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா எதுலையுமே இல்லைதான். அதாவது அந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ்லாம் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது, அவங்கள்ட்ட ஃபோன் எல்லாம் வாங்கி அவங்கள்ட்ட எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி அவங்கள வச்சு தனியா ஒரு ஹோட்டல்ல எந்த ஒரு இடத்துலயும் இல்லாம, எங்கேயுமே வெளியே போகாம வராம யார்ட்டையும் பேசாம கவர்மெண்ட் ஹையர் லெவல் செக்யூரிட்டி கொடுத்து அந்த கொஷின் பேப்பர் செட்டர்ஸ் இன்னைக்கு பாதுகாத்துட்டு இருக்குங்க. இந்த அளவு இன்னைக்கு அதாவது இந்த கம்ப்ளீட்டான தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பூமும் நடிச்சிச்சு. ஸோ இந்த இந்தியாலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் முதற்கொண்டு, அதாவது நீட் எக்ஸாம்ல இப்படிலாம் நடந்துருச்சு. நார்மலா மக்கள் படிச்சுட்டு போயிட்டு நீட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. எப்படின்னா நீங்க அதாவது ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு பையன் 12th முடிச்சு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுவான், நல்ல ரேங்க் வாங்கியிருப்பான். கூடவே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல், நம்ம தமிழ் நியூஸ் சேனல் நிறைய விஷயங்கள் கூட நீங்க சொல்லும். வருஷம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 50 வயசுல 55 வயசுல நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாருங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜ் லிமிட் இல்லாத ஒரு எக்ஸாம் தான். நீங்களும் எழுதலாம், நானும் எழுதலாம், எல்லாமே எழுதலாம், பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருந்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம், நீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு இல்லைன்னா இந்த ஒரு வழி தான் இந்தியாவிலே இருக்கு. இந்த எக்ஸாம்லே இவ்வளோ லீக்கு, இவ்வளோ கலவரம், இந்த எல்லாமே உண்மைதானா அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு தீர்வுகளாக இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கலாம். இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்னைக்கு நீட் எக்ஸாம் பார்த்து பாலிடிக்ஸாக மாறிடுச்சுங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி முதற்கொண்டோ, காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது ஆம் ஆத்மி, பிஜேபி பார்ட்டி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பத்தி நிறைய காய்கள், செஸ் போர்ட் மாதிரி காய் நகர்த்திட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா தோத்தது என்னவோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மனநிலைமை தான். இன்னைக்கு தேதி வரையும் 6 ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணியிருக்காங்க. நினைச்சே பார்க்க முடியல. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அதில் எப்படின்னா நம்ம சேனல்ல, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ல லெட்டர் எழுதி என்னால் எங்கள் அப்பா அம்மா கடனை வாங்கி நீட் எக்ஸாம் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு நான் கோச்சிங் சென்டரில் போய் நல்ல மார்க்னு எடுத்து நான் கிளியர் பண்ணிடுவேன். ஆனால் திரும்பவும் நீட் எக்ஸாம் மாற்றி வச்சுட்டாங்கப்பா, என்னால் முடியல, திரும்பவும் அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு குழந்தை, அதாவது 12th படிக்கிற ஒரு பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணியிருக்குங்க. உண்மையாலுமே அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் உண்மையாலுமே பாராட்டணும். அதாவது ஒரு 10th 12th அப்போலாம் நம்ம காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்குலாம் முன்னாடி அப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் படிக்கணும்னா ஏதாவது ரேராக தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒழுங்காக நம்ம ஸ்கூலில் படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இவ்வளோ ஒரு போட்டித் தேர்வுகளில் பசங்க இன்னைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கொஷின் பேப்பர் லீக் ஆகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர் எடுத்திருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோ ஃபோன், நோ இன்டர்நெட், அதாவது கொஷின் பேப்பர் செட்டர் வெளியே போகவே கூடாது ஜூன் 21 வரையும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் போட்டிருந்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதாவது கொஷின் பேப்பரை ஏர்லிஃப்ட் பண்ண போறாங்க. கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட MiG-17 ஹெலிகாப்டர், அதாவது போர்க்காலத்துல இந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெலிகாப்டர் வச்சு 18 லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை பிரிண்ட் பண்ண இடத்துல இருந்து வேற வேற லொகேஷனுக்கு கொஸ்டின் சென்டருக்கு, நியர்லி 150 சென்டருக்கு மேல இருக்கு இந்தியாவில், அந்த சென்டருக்குலாம் ஏர்லிஃப்ட் பண்ண போறாங்க. சரி,
3வது விஷயம், இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, இந்த டெலகிராம் சேனல், இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, நெறைய பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ், ட்விட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய இடத்துல நெறைய காமனான பீப்பிள், சாமானிய மக்களே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல அது நெறைய வந்து அதில வந்து என்பி அது இதுன்னு நெறைய எழுதியிருந்திருக்கு. அதில வந்து கொஸ்டின் பேப்பரோட ஃபார்முலா, அதாவது அது இதுன்னு நெறைய எழுதியிருந்திருக்கு. அது வந்து ஃப்ராடா இருக்கலாம். அதே மாரி நெறைய விஷயங்களா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து காமனான மக்களுக்கு, அதாவது இன்னைக்கு சாதாரண மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்டிஏவையும் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மாரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சுல்ல. ஸோ இது எல்லாமே உண்மையான்னு கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக இன்னைக்கு சிபிஎஸ்இ அவங்க வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்டிஏ பதில் சொல்றதுல என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இது எல்லாமே வந்து உங்கள மேனிபுலேட் பண்ண, உங்கள திசை திருப்ப, இது வந்து பாலிடிக்ஸா மாத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க குழந்தைகள்ட்ட தைரியம் குடுங்க. தயவு செஞ்சு அவங்கள நம்ப வைங்க. உண்மையாலுமே அந்த மாரி எந்த ஒரு லீக்குமே கிடையாது. இந்த வாட்டி எக்ஸாம் கண்டிப்பா 100% பியூரா, அதாவது எந்த ஒரு கரப்ஷனுமே இல்லாம, எந்த ஒரு லீக்குமே இல்லாம நடக்கும் அப்படின்னு அஷ்யூரிட்டி குடுத்திருக்காங்க என்டிஏ. இந்த மாரி டீஃப்ராடு எந்த ஒரு விஷயமே நடக்காதுன்னு. ஓவராலா இன்னைக்கு 22,00,000 மக்கள், லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. 25 சிட்டீஸ், 56,000 கேண்டிடேட். 4வதா ஒரு விஷயம் வந்து கவர்ன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நீட் பேப்பர் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே சீல்டான கவர்ல, ஹையர் லெவல் புரொடெக்ஷன்ல, ஆர்மி கார்டோட புரொடெக்ஷன்ல இருக்கும். 22,00,000 ஸ்டூடண்ட்ஸ் எழுதுறாங்க இல்லையா? இந்த 22,00,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதாவது அவங்களுக்கு வந்து வரவங்கள வந்து ஹால் டிக்கெட் செக் பண்ண அது இதுன்னு எல்லாத்தையும் இந்த ஒரு செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காகவே என்டிஏ பார்த்தீங்கன்னா 5,00,000 மேன் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருந்திருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸ் தான். 5,00,000 மேன் பவர்ஸ் இந்தியன் ஆர்மி, அதாவது கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸை வந்து அவங்க உள்ளேயே வச்சுக்கிறது. அவங்க வந்து எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டராக இருந்தாலும் அவங்கள வந்து லாக்டவுன், எந்த ஃபோனு, இன்டர்நெட்டு எதுவுமே குடுக்காம, இன்னைக்கு ஹையர் லெவல் புரொடெக்ஷன்ல என்டிஏ இன்னைக்கு, அதாவது இந்த எக்ஸாம கண்டக்ட் பண்றாங்க. எனக்குள்ள என்ன தோணுதுன்னா வந்து, முதல் விஷயம் இந்த ஜூன் 21 வரை தயவு செஞ்சு உங்களோட குழந்தைய, இல்ல நீங்களே வந்து எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தா, நியூஸ் சேனல் பார்க்கறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதாவது இப்போ வந்து எக்ஸாம் சென்டர் எல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு நீட் எக்ஸாம்ல. யூசுவலா என்ன நடக்கும்னா வந்து, இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து, ஓவராலா அவங்க என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, அது பாலிடிக்ஸ் இருந்தாலும் அதையும் அப்படியே வந்து மேனிபுலேட் பண்ணி போட வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதாவது இன்னைக்கு, அதாவது எலக்ஷன் முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் பொலிட்டிக்கலா இன்னைக்கு மீடியா வந்து பூஸ்ட் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா வந்து மாற்றி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து மீடியால நெறைய விஷயங்கள் வந்து தவறான இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் பார்த்தீங்கன்னா, இத வந்து அரசியலா மாத்தி, இதனால வர எலக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்திருக்காங்க. உண்மையாலுமே சியூடி முதற்கொண்டு எல்லாத்தையும் நெறைய தவறுகள் இப்போ இருக்க விஷயத்துல இருக்குதான். ஆனா வந்து நெறைய காமனான ஸ்டூடண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து, எஜுகேஷன் மினிஸ்டரே ரிசைன் பண்ணணும். அதாவது படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் ஜூன் 21 போஸ்ட்போன் ஆயிருச்சு. போன எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிருந்தாலும் அது வேஸ்ட் தான். இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும் தான் நீங்க, அதாவது டாக்டராவோ, டாக்டரா அதாவது சித்தாலயோ, அலோபதிலயோ எதுலயாவது முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நான் பார்க்குற அளவு என்னன்னு பண்றாங்கன்னா வந்து, இந்த பயத்துல எல்லாமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நேரத்துல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட்ல, இன்னைக்கு சென்னையில கூட ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. போலீஸ் வெரட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ போயிட்டு. 12த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ ப்ரொட்டஸ்ட் பண்ணனால போலீஸ் பெரிய லத்தி எடுத்து வெரட்டிட்டு இருக்காங்க. அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்? முக்கியமா ஸ்டூடண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவனுக்கு என்ன மென்டலா நம்ம குடுக்குறோமோ, அதுதான் வந்து அவன வந்து பெருசா திங்க் பண்ணி, அதுதான் வந்து அவன் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் ஆயி அவன் வந்து அத ஃபாலோ பண்ணுவான். இன்னைக்கு தேதியில வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்த, நல்ல வார்த்தைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க 12த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் குடுங்க. ஆல்ரெடி அவன் நெறைய கவலையில, கவர்மெண்ட்டோட மெஷர்ஸ்ல இன்னைக்கு நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கனால, அவன் பெரிய ஒரு வருத்தத்துல தான் இருக்கான். இன்னைக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகள். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம்ல நீ எழுது. இல்லாட்டினாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். உன்னோட கனவுகள் எப்பயுமே தூக்கி எறியப்படாது. எப்பயுமே அந்த கனவுகளுக்கு நாங்க மதிக்கிறோம். உன்னால முடியும். இன்னும் உனக்கு வயசு இருக்கு. எல்லாமே உன்னால முடியும். இது இல்லைனாலும் பரவாயில்லன்ற மாரி மோட்டிவேட் பண்ணி அவன கொண்டு வாங்க. இல்லாட்டி கவர்ன்மென்ட் மேலயும், சிஸ்டம் மேலயும், இன்னைக்கு இந்த கரப்ஷன் மேலயும் வாழ்க்கை ஃபுல்லா இந்த காயம் வந்து அவன்ட்ட இருந்துகிட்டே இருக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. வாழ்க்கை ஃபுல்லா இந்த காயம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த பசங்க, வருத்தப்படுற பசங்க, சூசைட் பண்ணிக்கிற பசங்கலாம் வந்து படிக்காம போனவங்க கிடையாது. நல்ல எஃபோர்ட் அடிச்சு டெய்லி 10 மணி நேரம், 15 மணி நேரம் படிச்சு பாஸ்ட் 2 வருஷமா எஃபோர்ட் போட்ட பசங்க. பாஸ் ஆயிருவேன்னு நெனச்ச பசங்க. இவங்களுக்கே இப்படி நடந்திருக்கு அப்படின்னா வந்து, அந்த மாரி ஒரு பசங்கள நம்ம இப்படி இருக்கக்கூடாது. நம்ம கண் முன்னாடி இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறத வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். ஸோ
நம்ம சேனல் மூலியமா இந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். எதையும் நம்பாதீங்க. ஜூன் 21 வரையும் முக்கியமான விஷயம் நியூஸ் பார்க்கறது, எதை பார்க்கறது எதையுமே நீங்க வந்து தயவு செஞ்சு தள்ளி வச்சிருங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்டையும் கம்ப்ளீட்டா ஆல்ரெடி உங்களால தரோ பண்ணி தான் உங்க எல்லா புக்ஸும் உங்கள்கிட்ட இருந்திருக்கும் இல்லையா? திரும்பவும் நல்ல தாளோ திரும்பி ஒவ்வொரு கான்செப்டா ஒவ்வொரு டேர்மா ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கான மீனிங்ல எடுத்து திரும்பவும் ஒரு பென்சில் எடுத்து நல்லா எழுதி திரும்ப 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 ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸ்லோலி இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் வேர் யூ வாண்ட் டு பி. அதாவது மெதுவா போறது நீங்க வந்து தோழ்ந்து விழுறது தோழ்ந்து கீழே விழுகிறது கிடையாது. பொறுமையா பொறுமையா படிச்சாலும் இன்னும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு 8 டேஸ் 7 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு டெய்லியும் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வீட்லயே உட்காந்து நிம்மதியா கான்ஃபிடென்ட்டா படிங்க. இந்த உலகம் எல்லாத்துக்கானது. இந்த உலகம் ஒரே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும் முடிஞ்சு போறது கிடையாது. அந்த எக்ஸாம் எழுதலைனாலும் அந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க கிளியரே ஆகல அப்படின்னாலும் நாங்க உங்க கூட இருப்போம். அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாமே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிய வைங்க. ஸோ நம்ம சேனல் மூலியமா இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ சொல்லணும்னு தோணுச்சு. இதை உங்களுக்கு கிளியராக கன்வே பண்ணிட்டோம்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் பாஸ்ட் அவுட் பேட்ச் யாராக இருந்தாங்களும் ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு குரூப்லயா ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸா இன்னைக்கு 12th படிக்கிற பசங்களுக்கு இருக்குங்க. எதையும் நம்ம வேணாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.